இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டத்தில் 21வது தவணை பணம் வழங்குவது சம்பந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஎம் கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி விலகியுள்ளது. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனாவின் கீழ் 21வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். இந்த முறை பார்த்தீங்கன்னா 21வது தவணை தாமதமாக வருகிறது. தாமதம் மற்றும் அடுத்த தவணை குறித்து மிகவும் முக்கியமான அப்டேட் வந்துள்ளது. மத்திய அரசு விவசாயிகளுக்காக நடத்தும் முக்கியமான திட்டங்களில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் முக்கியமான மற்றும் பிரபலமான ஒரு திட்டமாக உள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 என்ற சமத்தவணைகளில் ஆண்டுக்கு மொத்தம் ரூபாய் 6000 வழங்கப்படுகிறது. 20வது தவணைக்கு முன்பு லட்சக்கணக்கான விவசாயிகள் இதற்கு தகுதி பெற்றிருந்தாலும் திட்டத்தின் விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அனைத்து அறிவுறுத்தல்களுக்கும் இணங்குமாறு அவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. தவணை இறுதி செய்யப்படுவதற்கு முன்பு சில தேவையான பணிகளை முடிக்கவும் அவர்களிடம் கூறப்பட்டது. இதுதான் 21வது தவணை பணம் வழங்குவதற்கான தாமதத்திற்கான மிகவும் முக்கியமான காரணம். விவசாயிகள் இகேவிசி அப்டேட் செய்யவும், லேண்ட் டீடைல்ஸ் வெரிஃபிகேஷன் செய்யவும், கேவிசி அப்டேட் செய்யவும், ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் மேப் செய்யவும் இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 19 தவணை பணம் பெற்ற விவசாயிகள் சில விவரங்களை அப்டேட் செய்யவில்லை என்று கூறி 20வது தவணை பணம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த மாதிரி 20வது தவணை நிறுத்தப்பட்ட தகுதியான விவசாயிகள் அதன் பின்பு அவங்களுடைய விவரங்கள்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா 21வது தவணையின் போதே பார்த்தீங்கன்னா 20வது தவணை பணம் ரூபாய் 2000 மற்றும் 21வது தவணை பணம் ரூபாய் 2000 மொத்தம் ரூபாய் 4000 தகுதியுள்ள விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த 21வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதிக்குள் வெளியாவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அப்படி இல்லைனா நவம்பர் 20ஆம் தேதிக்குள் விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதை பெறுவதற்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்க பிஎம் கிசான் பெனிஃபிஷ் லிஸ்ட்டில் உங்களோட நேம் கண்டிப்பாக இடம்பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா 20வது தவணை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வெளியாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா பெனிஃபிஷியல் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷனும், சர்ச் யுவர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பெனிஃபிஷியல் லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட பிளாக் நேம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ப்ராசஸிங் கிளிக் பண்ணுங்கள். ப்ராசஸிங் ஆன பிறகு சீரியல் நம்பர், ஃபார்மரோடைய நேம், ஜெண்டர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இதில் உங்களோட நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் நேம் எல்லாம் நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். இந்த பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் இப்போ உங்களோட நேம் கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கான தவணை தொகை ரூபாய் 2000 கிடைக்கும். அடுத்ததாக பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் அந்த அதிகாரிகள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இதில் சர்ச் யுவர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிஓசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸ்டேட் நோடல் கான்டாக்ட் சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நோடல், சர்ச் டிஸ்ட்ரிக்ட் நோடல் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், நேம், டெஸ்டினேஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இல்லை டெபிட்டிக் டைரக்டருடைய நம்பரும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பணம் பெறுவது சம்மந்தமான ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் உங்களை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.